நடிகர் விவேக் ஒரு படத்தில் சொல்லுவார், எனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கிற மிருகத்தை தட்டி எழுப்பிடாதீங்க, தாங்க மாட்டீங்கன்னு சொல்லி கொண்டிருப்பார். அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார். அப்போ எல்லாருக்கும் டவுட், அடிக்கடி மிருகம் தூங்குது மிருகம் தூங்குதுன்னு சொல்கிறாரே, அப்படி என்ன மிருகம் என்று சொல்லி. அதாவது ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட போவார், சாப்பிட்டுட்டு காசு கொடுக்க மாட்டார். கேட்டால் மிருகம் தூங்குதுன்னு போட்டு வந்துடுவார் விட்டுட்டு. இப்படியே கனகாலமாக போய்கொண்டு கேட்குள்ள ஒரு நாள் ஹோட்டல் முதலாளி மறித்து, எப்போ பார்த்தாலும் பார சாப்பிட்ற காசு தராமல் போறியே, மிருகம் தூங்குதுன்னு சொல்றியா, அந்த மிருகத்தை காட்டு, இன்றைக்கு நீ காட்டுறேன்னு சொல்லி மறைப்பார். அப்போ விவேக் என்ன செய்வார் என்று சொன்னால், அவர் ஒரு கோட் ஒன்று போட்டிருப்பார். அந்த கோட்டுக்குள்ளே ஒரு சின்ன பூனைக்குட்டி ஒன்று வச்சிருப்பார். அந்த பூனைக்குட்டியை தூக்கி வெளியில் விட்டு போட்டு, இதுதான் அந்த மிருகம் என்று சொல்லி போட்டு போவார். அப்போ எல்லாரும் எதிர்பார்த்தது, மிருகம் தூங்குது மிருகம் தூங்குதுன்னு சொல்லும்போது ஏதோ பெரிய சிங்கமோ புலியோ பெரிய கரடியோ அந்த மாதிரி பெரிய ராட்சச மிருகம் ஏதோ தூங்குதாக்குமென்று பார்த்தா கடைசியில் பூனைக்குட்டி. ஏன் இந்த கதையை நான் சொல்கிறேன்னு சொன்னால், இஸ்ரேல் எப்போ பார்த்தாலும் எங்கள்கிட்ட அயன்டோம் இருக்குது, உலகத்திலேயே அதிநவீனமானது, சக்தி வாய்ந்தது, எங்கட வான் பரப்புக்குள்ள யாருமே நெருங்க முடியாது, ஒரு எறிகனை ஒரு துப்பாக்கி ரவை வரவே முடியாது, காக்கா கூட பறக்க முடியாது, அவ்வளவு நவீன அயன்டோம் வச்சுக்கிறோம் என்று சொன்னபடி நேற்றிரவு என்ன நடந்தது வெளிவந்து கொண்டிருக்கிற வீடியோக்களையும் படங்களையும் பார்த்தா தர மட்டம் அட்டிச்சு நொறுக்கி பிரித்து மேய்ஞ்சுக்கிட்டு கிடக்கு. காசால என்ன நடந்துச்சோ அது அப்படியே நடந்திருக்குது இஸ்ரேலினுடைய தலைநகரம் டெல் அவீவில். அப்போ ஈரானால் ஏவப்பட்ட எத்தனையோ ஏவுகணைகள் போய் விழுந்து வெடிச்சிருக்குது அங்கங்கே. ஏன் அந்த அயன் டோமால் தடுக்க முடியலை. இப்போ உலகத்தில் எல்லா நாடுகள்டேயும் தான் வான் பாதுகாப்பு அமைப்பு இருக்குது, ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பேரில் இருக்குது. ஆனால் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இந்த அயன் டோம் பெரிய லெவலில் பில்டப் பண்ணப்பட்டது. நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, ஊடகங்கள்லையும் சரி வேற இடங்கள்லையும் சரி, அதுக்கு ஓவர் பில்டப் கொடுக்கப்பட்டது. அயன் டோமை கிட்ட நெருங்கவே முடியான்னு சொல்லி நேற்று ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 5 தடவை 5 சீரீஸா அடுத்தடுத்து தாக்குதல் நடத்தி இருக்குது ஈரான். நாங்க சொல்லுவோம் தானே, விடிய திருவிழா நடந்தது, விடிய பாட்டு கச்சேரி நடந்தது, விடிய காத்தவராயன் கூத்து நடந்ததுன்னு சொல்லி. அதே மாதிரி நேற்று இரவு விடிய ஈரானால கட்டும் தாக்குதல் நடத்தப்பட்டது. ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 5 தடவை. யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா, முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, இஸ்ரேல்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அயன் டோமால ஈரானினுடைய அந்த ஏவுகணைகளை முழுமையாக தடுக்க முடியல. இது முதலாவது. இரண்டாவது சுட்டு வீழ்த்தப்பட்ட ஈரானிய ஏவுகணைகள்ல கணிசமான ஏவுகணைகள் அமெரிக்காவால் சுட்டு வீழ்த்தப்பட்டு சொல்லி CNN செய்தி போட்டிருக்குது. எனவே அமெரிக்காவினுடைய சப்போர்ட் நேற்றிரவு இருந்திருக்காட்டி இன்னும் நிறைய ஏவுகணைகள் இஸ்ரேலுக்குள்ள விழுந்து தரமட்டமாக்கி இருக்கும்ன்றதான் மறுக்க முடியாத உண்மை. எனவே அமெரிக்கா குறுக்க வராட்டி ஈரான் இஸ்ரேலை ஒரு வழி பண்ணாமல் விட்டுருக்காது. இதுதான் மறக்க முடியாத உண்மை. எனவே இஸ்ரேல்கிட்ட இனி அயன்டோம் இருக்குன்னு சொல்லி அது ஒரு வியப்பா கதைக்கிறதுல அர்த்தமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இதுக்கிடையில ஈரானினுடைய ராணுவத்தினர் ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கணும். அவர்கள் தற்கொலை ட்ரோன்களை தாங்கள் ஏவியதாக, அதாவது போய் நேரடியாக இலக்குக்கு மேல விழுந்து வெடிச்சு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய தற்கொலை ட்ரோன்கள் அராஸ் என்ற பெயரில் உருவாக்கப்பட்ட அந்த தற்கொலை ட்ரோன்களை தாங்கள் ஏவியதாகவும், இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான ராணுவ தளங்களுக்கு அருகில போய் அவை விழுந்து வெடித்ததாகவும் இஸ்ரேலிய ஊடகமே ஒத்துக்கொண்டிருக்குது. இஸ்ரேலில் சேனல் 13, இப்போ பிரித்தானியாவில் சேனல் 4 மாதிரி இஸ்ரேலில் சேனல் 13 என்று சொல்லி ஒரு தொலைக்காட்சி இருக்காம். அந்த தொலைக்காட்சியில் வெளியிட்டப்பட்ட செய்திகளின் அடிப்படையில் இந்த தற்கொலை ட்ரோன்கள் இஸ்ரேலினுடைய முக்கியமான ராணுவ தளங்களுக்கு அருகில போய் விழுந்து வெடித்ததாக ஈரானிய ராணுவம் தகவல் வெளியிட்டுள்ளது. இப்போ எங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னா, நேற்று வெள்ளிக்கிழமை இரவு ஈரான் 5 தடவை தாக்குதல் நடத்தி இஸ்ரேலினுடைய பல பகுதிகளை அட்டிச்சு நொறுக்கி தரமட்டமாக்கி இருக்குது. அதில் 3 இஸ்ரேலிய பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் நிறைய பேர் காயமடைந்ததாகவும் சொல்லப்படுது. நான் முதலே ஒரு விஷயத்தை சொல்றேன், இஸ்ரேலாக இருக்கலாம், ஈரானாக இருக்கலாம், எந்த நாடாக இருக்கலாம், பொதுமக்கள் கொல்லப்படுறதை நாங்கள் அப்ரிசியேட் பண்ண முடியாது, அதில் சந்தோஷம் அடைய முடியாது. ஆனால் இங்கே ஒரு விஷயம் ஒன்று இருக்கு என்னன்னு சொன்னால், காசால பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கொல்லப்படைக்குள்ள, மிக குறிப்பாக சிறுவர்கள் பல்லாயிரக்கணக்கில் கொல்லப்படைக்குள்ள யாருக்கும் ஈவிரக்கம் வரையில, அதை பற்றி யாரும் கணக்கெடுத்த மாதிரியே தெரியல. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. குறிப்பாக இஸ்ரேலில் வாழ்ற மக்களுக்கு அதை பற்றி அக்கறையே இல்லை. அவர்கள் என்ன சொல்லியிருக்கணும், தங்களுடைய அரசாங்கத்துக்கு, தங்களுடைய ராணுவத்துக்கு, இந்த மாதிரி நீங்கள் போயிட்டு ஹமாஸோட சண்டை பிடிங்க, அது ஓகே, ஏன் அங்கே இருக்கிற அப்பாவி மக்களை கொல்றீங்க, அங்கேருந்து வர ஃபுட்டேஜ், அங்கேருந்து வர படங்கள் எல்லாத்தையும் பார்க்க கவலையாக இருக்குது, அப்பாவி மக்களை கொல்ல வேண்டாம்னு சொல்லி தடுத்துருக்கணுமோ இல்லையோ. எனவே தலையிடியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தான் தெரியும் என்று சொல்லி ஒரு பழமொழி இருக்கு. அதே மாதிரி நேற்றிரவு இஸ்ரேல் மேல நடத்தப்பட்ட அந்த கோரமான தாக்குதல், அதில் அழிவுகளை பார்க்கக்குள்ள அது அச்சு அசல் காசா மாதிரியே இருந்தது.
இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் அவருடைய பேர்லையும் வந்து இஸ்ரேல் என்று இருக்குது. இஸ்ரேல் கட்ஸ் அவர் ஒரு வசனம் ஒன்று சொல்லியிருக்கார். அதைத்தான் தாங்க முடியலை. என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, அப்பாவி இஸ்ரேலிய மக்களை கொல்றது வந்து கிரிமினல் குற்றம், இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, இது போர் குற்றம், ஈரான் வந்து இப்படி செய்து இருக்குது, கிரிமினல் குற்றம் செய்து என்று சொல்லி இது எப்படி நீங்க சொல்றீங்க? எப்படி சொல்ல உங்களுக்கு இந்த மனம் வருது? என்ன நினைப்பில் இந்த வசனத்தை சொல்றீங்க? நீங்கள் காசால என்ன செய்றீங்க? காசால நீங்க என்ன செய்றீங்க? அப்ப உங்களுடைய நாட்டு குடிமக்கள் வந்து ஒரு கொஞ்சம் பேர் காயமடையும் போது உங்களுக்கு விழா வலிக்குது. காசால வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து காயமடைஞ்சும் சாகும் போதும் உங்களுக்கு எதுவுமே தோணல. அது கிரிமினல் குற்றமா தோன்றல. இதுதான் உங்களுக்கு இப்ப கிரிமினல் குற்றமா தோணுது. எனவே வந்து ஈரானை எச்சரிச்சிருக்கிறார், இது வந்து கிரிமினல் குற்றம் என்று சொல்லி. இதுக்கிடையில வந்து ஈரான் வந்து சில உலக நாடுகளுக்கு வந்து எச்சரிக்கை விடுத்திருக்குது. எந்தெந்த நாடு என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒன்று அமெரிக்கா, மற்றது யூகே, மற்றது வந்து பிரான்ஸ். ஏன் என்று சொன்னா, அமெரிக்கா, யூகே, பிரான்ஸ் இந்த நாடுகளுக்குரிய ராணுவ தளங்கள் வந்து மத்திய கிழக்கில் இருக்குது, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எனவே வந்து மத்திய கிழக்கில் வந்து அமெரிக்கா நிறைய படத்தளங்களை வச்சிருக்குது. அந்த ராணுவ தளங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா, தனிய அமெரிக்க படையினர் மட்டுமல்லாமல் பிரித்தானிய படையினரும் பிரித்தானிய போர் விமானங்களும் அதே போல பிரெஞ்சு படையினரும் பிரெஞ்சு போர் விமானங்களும் எல்லா முகாம்கள்லையும் இருக்கணும். அது முதலாவது. அடுத்தது வந்து கடல், ஈரானை சுத்தவரை இருக்கிற கடல் பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னா, அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள், பிரித்தானியாவினுடைய போர்க்கப்பல், அதே போல பிரான்சினுடைய போர்க்கப்பல் என்று சொல்லி எல்லாருமே கூட்டாதான் சேர்ந்து நிற்கிறோம். எனவே ஈரான் வந்து இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தும் போது நீங்கள் குறுக்க வரக்கூடாது, நீங்க இதுக்கு தலையிடக்கூடாது. அப்படி தலையிடுவீங்களாக இருந்தால் உங்களுடைய படைத்தளங்கள் மேலேயும் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லி ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இனி பிரித்தானியாவோ பிரான்ஸோ வந்து இதுக்கு தலையிடுமாக இருந்தால் பிரச்சனை வந்து இன்னும் முத்தி வடிக்கும். இதுக்கிடையில வந்து பிரித்தானிய அரசாங்கம் வந்து உத்தியோகபூர்வமாக எதுவுமே சொல்லல. இருந்தாலுமே கூட பிரதமர் அலுவலகத்தை மேற்கோள் காட்டி பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய ஸ்கை நியூஸ் வந்து ஒரு நியூஸ் போட்டிருக்கணும். என்று சொன்னா, பிரித்தானியா வந்து இந்த விஷயத்துக்குள்ள வந்து தலையிட போறதில்லை என்று சொல்லி தாங்கள் வந்து ஒதுங்கி இருக்க போவதாக தீர்மானிச்சிருக்கு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் பிரித்தானியா இதை இதுவரைக்கும் உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தல. இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்க பார்க்க வேண்டியிருக்குது. இப்ப ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவோ பிரித்தானியாவோ பிரான்ஸோ செயல்பட்டு இந்த மூன்று நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையிலான சண்டை வருமாக இருந்தால் அது அந்த மூன்று நாடுகளோட மட்டும் நிக்க போறது இல்லை, அது மிகப்பெரிய ஒரு உலக யுத்தமாகவே மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்படி என்று சொல்றேன். ஏனென்று சொன்னா, அமெரிக்காவினுடைய அந்த படைத்தளங்கள் இருக்குதானே, மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய படைத்தளங்கள், அது எல்லாமே வந்து ஏனைய மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நாடுகளுக்குள்ளதான் இருக்குது. அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னா, அமெரிக்காவினுடைய மிக பிரம்மாண்டமான படைத்தளமும் மிக பிரம்மாண்டமான விமான படைத்தளமும் மத்திய கிழக்கில் எங்க இருக்குன்னு சொன்னா, கட்டார்ல இருக்குது. கட்டார்ல இருக்கக்கூடிய அல் உடைட் ஏர் பேஸ், இதுதான் வந்து அமெரிக்காவினுடைய மிக பிரம்மாண்டமான படைத்தளம். அங்கேயும் வந்து பிரித்தானியாவும் பிரான்சும் வந்து தங்களுடைய ராணுவ விமானங்களை வந்து நிறுத்தி வச்சிருக்குது குறிப்பிட்ட அந்த படைத்தளத்தில் கட்டார்ல வந்து. எனவே அந்த படைத்தளம் மீது ஈரான் ஒரு பேச்சுக்கு தாக்குதல் நடத்துமாக இருந்தால் அது கட்டாருக்கு எதிரான ஒரு போராகவே முடியும். தானே? ஏன்னு சொன்னா, கட்டாரிய மண்ணில் தான் அந்த விமான படைத்தளம் இருக்குது. எனவே எங்களுக்கு என்ன விளங்குது என்று சொன்னா, மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய படைத்தளங்கள் மீதோ அல்லது பிரித்தானிய மற்றும் பிரெஞ்சு படைத்தளங்கள் மீதோ ஈரான் வந்து தாக்குதல் நடத்துமாக இருந்தால் அது வந்து பெரிய அளவில் யுத்தம் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது பெரிய ஒரு போராக மாறி பல நாடுகள் அதுக்குள்ள இன்வால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே அப்படி எதுவுமே நடக்கக்கூடாதுதான் எங்களுடைய பிரார்த்தனை. ஆனால் நாங்கள் நினைக்கிறது நடக்குமா? இல்லை. எனவே பொறுத்திருந்து பார்க்கணும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி. நேற்றிரவு வந்து விடிய விடிய திருவிழா நடத்தின மாதிரி, அதாவது போர் திருவிழா நடத்தின மாதிரி இன்றைக்கு சனிக்கிழமை இரவும் வந்து நிறைய சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இரண்டு நாடுகளுமே மாறி மாறி தாக்குதல் நடத்தும். அதிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு சனிக்கிழமை அதிகாலை நேரம் ஈரானில் வந்து இஸ்ரேலிய வான்படை வந்து கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டிருக்குது. இதில் 60க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கணும். 2 பிரிகேடியர் தர ராணுவ அதிகாரிகள் வந்து ராணுவ தளபதிகள் வந்து இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டதாக ஈரான்ல இருந்து கிடைக்கிற செய்திகள் சொல்லுது. இப்ப எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி, இன்றைக்கு சனிக்கிழமை இரவு என்ன நடக்க போகுது? ஏனென்றா நேற்று வெள்ளிக்கிழமை இரவு வந்து இஸ்ரேலுக்கு வந்து மரண பயத்தை காட்டியிருக்கிறது ஈரான். கட்டும் தாக்குதல்களை மேற்கொண்டு 5 தடவைகள் 5 முறை போய் தாக்கியிருக்கிறது. இன்றைக்கு சனிக்கிழமை இரவு என்ன நடக்க போகுது? இந்த 2 நாடுகளும் மாறி மாறி என்ன விதமான தாக்குதல்களை மேற்கொள்ள போகின்றார்கள்? உண்மையிலே வந்து ஈரானால் ஏவப்படுற ஏவுகணைகளை வந்து அமெரிக்கா வந்து தொடர்ந்து தடுக்க போதா? அமெரிக்கா வந்து இதுக்கு இன்வால்வ் ஆக போதா? அப்படி இன்வால்வ் ஆனா என்ன நடக்க போகுது? இது போன்ற விவரங்களை வந்து நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். தொடர்ந்து உலக செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.